ஏயா இன்னும் பிரசிடண்ட காணா? அதை முடியா இந்த பாரு அன்றரோட ஒருத்தர் நின்னுகிட்டு தரையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு வச்சுட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? ஏயா நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க? நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? இருடா, என்ன இருடா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஐயா உட்கார்ந்து பேசுவாங்க. ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த மாதிரி சொல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷனா இவன்? என்ன மனுஷனா இவன்? கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே. என்ன நீங்க இல்ல? ஐயா 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 என்ன ஐயா? ஐயா ஐயா தலையே குழம்பிட்டாரு. லோக சந்தோஷம் தானே? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போயே போயிட்டாரு. என்ன போயே போயிட்டாரு? ஐயோ ஐயோ. தம்பி தம்பி ஐயா இங்க வா. என்னய்யா? நானே ரைஸ் மில்ல அரிசி அரிச்சிட்டு வரேன். சரி. நானு 500 ரூபாய் நோட்டை கொடுத்தேன். சரி. அரவக்குள்ள 25 ரூபாய் போக 475 ரூபாய் மிச்சம் கொடுத்தான். சரி. அத சரியா இருக்கான்னு என்னால எண்ணி பார்க்க முடியல. சரி. கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுப்பா. சரி. எது பணமா? பையிலையா? இந்த என்ற அதுக்கு தான் அலையறேன். எண்ணி பார்த்து அப்படி சொல்லுப்பா. அப்படி மூஞ்சி திருப்புங்க. பையில விடும்போது மூஞ்சி தட்டுடா. ஆமா ஐயாவுக்கு எந்த ஊரியா? காரக்குடி. பொண்டாட்டி எத்தனை? எத்தனை? ஒண்ணு ஒரு பட்டாடி வச்சே காலம் தள்ள முடியல. சரி எத்தனை புள்ள? 5-6 புள்ள தம்பி. ஐயா 475 இருக்கியா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? சரி வைங்க. நானும் ஒரு நல்ல ஆளை பார்த்தா என்ன சொல்லலாம்னு நினைச்சேன். நீ கரெக்டா கிடைச்ச. தெருவுல போறவன் வரவெல்லாம் மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கி முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கா. உன் முகத்துல மட்டும்தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. ஏன் முகத்துல? ஆமா. நாளை பின்ன மாத்தி சொல்லப்படாது. மாட்டேன். தெரிஞ்சிச்சுல? ஆமா. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. 475 ரூபாய் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. போடா. என்ன தம்பி தம்பி உதவியம் பண்ணுது, கோவம் படுது. சரி அப்பா கரெக்டா சிக்கனாயா. எங்க வச்ச பணத்தை? அடாடா கூப்பிட்டு 100 ரூபாய் தர்றானே. இதே மாதிரி இன்னொருத்த மாட்டானா இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். என்ன திரும்பி பாக்குறான்? நல்லா இருக்கா? பெரியப்பூ 25 பவுன் நகை வாங்குறியே, எதுக்கு? உன் கடைசி பொண்ணு கல்யாணத்துக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, புதுசா ஒண்ணு செட்டப் பண்ணிருக்கிறேன். அத பர்மனண்டா சின்ன வீடு ஆக்குறதுக்கு தான் இத வாங்குறேன். இத கொண்டு போய் கொடுத்து ஒரு அசத்த மாட்டேன். அசத்து. குடு. ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா? உன்னால ஜனங்களை நிம்மதியா தெருவுல பொருள் வாங்கி நடமாட முடியல. மாவன இந்த தடவை உனக்கு குண்டா சட்டம் குறான். யார் அவன் நகையை பறி கொடுத்தவன்? அது நகைதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரா அவன்? வா முன்னால.
சைக்கிள் திருடுறவன் செயின் இருக்கிறவன் பேங்க்ல கொள்ளையடிக்கிறவங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் டைம் இந்த ஏரியா பக்கம் ரவுண்ட்ஸ் வரும்போது உன்னை பார்க்க கூடாது. போ போடா. எவன் அந்த நகையை பறி கொடுத்தவன்? ஐயா நான் தாங்க. ஒரு அப்பா கிட்ட போய் நகையை கொள்ளையடிச்சிட்டா கூடாது. சரி சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். நகை எங்க வந்து வாங்கிக்கங்க. ஐயா கோர்ட்டு கேஸ்னா இழுத்துக்கினே போவோம். இங்கே பைசல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. இவன் தான்டா இன்ஸ்பெக்டர். ஐயா நேத்து அந்த கேஸ் எஃப்ஐஆர் போட சொன்னல, அத ஃபைல் பண்ணிரு. ஓகே வணக்கங்க. ஏனுங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்க வா. ஆ. நான் என்ன ஸ்டேஷன் வாட்ச்மேன் நினைச்சிட்டீங்களா? யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் இன்ஸ்பெக்டர். இவர் இன்ஸ்பெக்டரா? அப்ப அவர் யாரு? ஐயா நாங்க நகை கடையில நகை வாங்கிட்டு வரும்போது அத ஒருத்தன் பறிச்சுன்னு போயிட்டான். அவனை இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் பிடிச்சாரு. நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். போச்சா? நகையெல்லாம் போச்சா? இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு நகை காலி பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. மிச்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க பார்த்தா அந்த போட்டோல இருக்கான பாருங்க. அந்த சாரு தான். அவனுக்கு சாருங்க இல்லையா, திருட்டு நாய்ங்க. அவனுக்கு இது வரைக்கும் ஊர் விட்டு போகாம இருந்தா உன் நகையை மீட்டு தரோம். போயிட்டு நாளை காலைல வாங்க. போங்க. ஏப்பா இப்படி அடிக்கிறது? ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் கூட இப்படி அடிக்க மாட்டான். என்ன வீங்க தெரியுமா? சித்தப்பு நடிக்கணும்னு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாவது ஒரிஜினாலிட்டி இருக்கணுமா? வந்த கூட்டத்தை பாத்தியல்ல, மிஸ் ஆயிருந்தது பிரிச்சு மேஞ்சிருப்பானுங்க. எத்தனை பவுன் தேரும்? கடையில இருக்கும்போது 25 பவுன் பேசிட்டாங்க. அவன் பைய புடுங்கும் போது விரல்ல ஒரு மோதிரம் போட்டு அதையும் புடுங்கிட்டேன். ஆக மொத்தம் 26 பவுன் தேருப்பா. அப்பா சரி, அப்ப நம்ம பூரிலால் சைடு போய் வச்சு கிடைக்கிற சில்லறை புடிச்சிட்டு வந்துரு. அட போப்பா, அவன் ஒரு திருட்டு நாய். நம்மளோட வா. அட ஆமாப்பா, போன தடவை 10 பவுன் செயின் கொடுத்தேன். 8000 ரூபாய் தான் கொடுத்தான். கூட 2000 ரூபாய் கேட்டதுக்கு போறியா போலீஸுக்கு போன் பண்ணான்னு சொல்றான். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு அங்கே வச்சுக்கலாம். அட என்ன தேவன பண்ணி காசை புடிச்சிட்டு வா சித்தப்பே. வரும்போது பாம்பேக்கு 2 டிக்கெட்டும் கொஞ்சோண்டு சரக்கு வாங்கிட்டு வா. நான் போய் இந்த வண்டிக்கு ட்ரெஸ்ஸுக்கு வாடகை கொடுத்துட்டு வந்துடுறேன். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு வர வழியில அவனா பிற்பாடி அடிச்சிட்டு போறான். நீ அடிச்சாதான். பாய் பாய். என்னம்மா வேணும்? ஐயா இந்த சேந்தமங்கலத்துக்கு எப்படி போறது? சத்தியமங்கலத்துக்கா? அது கோயம்புத்தூர் பக்கத்துல இல்லமா இருக்கு. ஐயோ என்ன கேட்ட? சேந்தமங்கலம் போறதுக்கு எப்படி வழி? சேந்தமங்கலத்துக்கா? இது அப்பவே கேட்கக்கூடாது. அடடா, காலையில போற பஸ் போயிடுச்சு. இனி சாயந்தரம் தான். அங்க நீ யார பாக்கணும்? அந்த ஊருக்கு டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். அங்க பிரசிடென்ட் பார்க்கணும். கல்யாணமான பொண்ணா இருக்கிற, கூட வீட்டுக்காரர் இல்லையா? என்னம்மா கேக்குறேன், பதிலையே காணோம். அது வந்து ஏமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு அது இதுங்கிற என்ன? அது வந்து கமலஹாசன் அவன் வீட்டுக்காரா? ஐயோ இல்ல, இவர மாதிரியே அவரும் மிலிட்டரியில தான் இருக்காரு. அட இத சொல்ல என்ன தயக்கம் தாயி? ஆம்பளை புள்ளியா இருந்தா எப்படியோ ஒண்ணு விரட்டி விட்டுறலாம். பொம்பளை புள்ளியா இருக்கிறியே, இப்ப உன்னை எப்படி அனுப்பி வைக்கிறது? நிறுத்து நிறுத்து. ஏப்பா, இந்த பொண்ணு உங்க ஊருக்கு தான் போகுது, அங்க இறக்கி விட்டுடு. போம்மா. வரேங்கய்யா. பத்திரமா கூட்டிட்டு போப்பா. போயிட்டு வாம்மா. விட மாட்டாங்க. என்னடா வழக்கம் போல வேலையை ஆரம்பிச்சிட்டியா? முடிவா என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இவ்வளவு கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. வகுத்துல புழு பூச்சி ஒண்ணும் கிடையாது. எங்க ஆத்தாவளை ஒதுக்கி வச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. சொத்துக்கு ஒரு வாரிசு வேணாங்களா?
எல்லாம் சரிதான். ஆனா நிறுத்துப்பா. நானும் போனா போகுதுன்னு பாத்துட்டு தான் மேல மேல பேசிட்டே போறிய. என்னடா சொத்து வச்சிருக்க? பெரிய சொத்து, ஒரு நொண்டி கழுதை, இடிஞ்சு போன குட்டி சவறு, இதுக்கு வாரிசு இல்லைன்னா அழுகுதாக்கும். சரி சொத்தை விடுங்க ஆத்தா, நாளைக்கு எனக்கு பேர் சொல்ல பிள்ளை வேணாமா? அப்படியோட ராசா, உன் பேரு தான் என்ன சொல்லு பாக்கலாம். கருவண்டு. இது ஒரு பேரு, இதுக்கு ஒரு வாரிசு. சொல்றத நியாயமா சொல்லடா. சும்மா எடுத்தோம். இந்த ஊருக்கு பிரசிடண்ட் நீயா நானா? பிரசிடண்ட். ஏன் பிரசிடண்டா இருக்கும்போது நான் தான்டா தீர்ப்பு சொல்லுவேன். சொல்ல வந்துட்டா பிரசிடண்ட். டேய், உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? டேய், கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துடா. கடவுள் புண்ணியத்துல குழந்தை பிறக்கும். கூட்டிட்டு போடா. இதாம பிரசண்ட் விட. யார் அந்த புள்ள? புதுசா இருக்கு. வணக்கம் ஐயா. என்னப்பா கடதாசி? ராமசேவி கிட்ட நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதான் அனுப்பிச்சிருக்கு. ஏயா இந்த பொண்ணை எங்க தங்க வைக்கிறது? சொல்றேன். சுமதி, என்னங்கப்பா? கிழக்கு தெரு விட்டு சாவி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. ஏமா கல்யாணமான பொண்ணு தனியா வந்திருக்க? உன் புருஷன் வரலையா? இல்ல பாட்டி, அவர் பட்டாளத்துல இருக்காரு. லீவ் கிடைக்கும் போதுதான் வருவாரு. இந்தாங்கப்பா சாவி. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க டீச்சரம்மா, வீட்டை காமிச்சிட்டு வாமா. சரிப்பா. வரேங்க ஐயா. வாங்க டீச்சர். வரேன் பாட்டி. நீங்க பட்டணத்துல இருந்தா வரீங்க? ஏன், என்ன விஷயம்? இல்ல, எங்க மாமாவும் பட்டணத்துல தான் படிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்க அவரை பாத்திருப்பீங்களோன்னு அதான் கேட்டேன். நான் பட்டணத்துல இருந்து வரல, பக்கத்து கிராமத்துல இருந்து தான் வரேன். ஆமா, நீ கேக்குறத பார்த்தா உனக்கு உன் மாமா மேல ரொம்ப பிரியமோ? பிரியம் மட்டும் இல்ல டீச்சர், நான் என் மாமா மேல உசுரியே வச்சிருக்கேன். எனக்கும் மாமாக்கு தான் கல்யாணம்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாமா தான் படிப்பு முடிஞ்சாதான் கல்யாணம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. சரி சரி, கவலைப்படாத. உனக்கும் உன் மாமாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். உங்க டீச்சர். டீச்சர், இதான் நீங்க தங்க போற வீடு. உங்களுக்கு என்ன வேணாலும் எங்க வீட்டுக்கு வாங்க டீச்சர். இந்தாங்க சாவி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல். நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல. அப்புறம் என்ன? அப்பனே முருகா, எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அத நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டானுங்க. ஏ இங்க பாரு, வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுவிட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனை எல்லாம் வச்சுக்கிறாரு. ஐயா, நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா. சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது. புரிஞ்சுதா? சாமியை கும்பிடு. யோ, என்னையா இது? சாமி அங்க இருக்கு, நீ என்னடா என்ன பார்த்து இப்படி போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க? இந்த பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர சிலைன்னு நினைச்சிட்டு உன் வாயில வெண்ணெய் அடிச்சுட்டு போயிட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போறோம்ல நாங்க. பாடியா பாடி, நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பாத்தியா? சரி, அவளை நீயே பாத்துக்க. அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன் வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க காது அறுத்து தானே பழக்கம். ஒத்த அந்த பக்கம். முருகா, யாரு சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாத்தி, வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசல் அடிக்குது. ஆளை பார்த்தா வசதியா அடிக்கிட்டு மாதிரி வேற இருக்கா. யாரா இருந்தா இவளை கிட்னா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். இப்ப பேசி பாக்கலாம். நீ யாருக்கிட்ட என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற? புரியல? உன்னை
தங்கச்சியை கடத்திட்டு வந்திருக்கேன். கடத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படித்தான் சிரிப்பாங்க. எதுக்காக இப்ப என்ன கடத்தின? உன்னை வச்சு உங்க ஆத்தா பண்ண பணம் பறிக்க. மரியாதை அட்ரஸ் கொடு. அட்ரஸா? அட்ரஸ் என்னத்துக்கு? போனா தரேன். செல்போனு? ஆமா, இந்த போனை நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா? ஆமா, ஒன்ன மாதிரி புறம்போக்கு பயிலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்கள ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டிய கலட்டி அவுத்த பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது. அதெல்லாம் சரி கட்டத்தான் இது. எதுக்கு? பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு. சரி, இமிடியேட்டா போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். இரு, போட்டு தரேன். எங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசு. கூட பிறந்தவனா? ஹலோ, யார் பேசுறது? போன் பண்ணது நீதானடா, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி சொல்றேன். நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கேயம் பேசுறேன். எந்த களவாணி பேசினாலும் கவலை இல்ல. சரி, அதை விடு. நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்க. நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்துரு. உள்ள போயிடாத, பாம்பு கொத்தி செத்து போவ. எனக்கு பணம் கிடைக்காம போயிரும், உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம். மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஷோட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5. 2.5 முடியாது. 1 இல்ல, ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 குடியா. யோ, உன் தங்கச்சியை தூக்கிட்டு வந்ததுக்கு தோள்பட்டையெல்லாம் வலிக்குதியா. ஒரு 50 100 கூட ஒரு குவாட்டராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. அறிவு கட்டவனே, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 ரூபாய் காசு இல்லைங்கிறியே. உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? முடிஞ்சா அழிச்சுக்க. முடிஞ்சா அழிச்சுக்கிறவா? போன கிளவிடா பரதேசி. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? பிச்சைக்காரப்பல போய் அண்ணேங்கிற. அம்மன் ஜல்லி கூட தரமாட்டேன்றான். எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன். இது தெரியாம நீ ஏன் என்ன கடத்திட்டு வந்த? ஏதாச்சும் யூஸ் ஆகும்டா. ஆமா, உன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? சரி, மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ. இரியா, நீ நினைச்சா கடத்திக்கிட்டு வருவ. நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ தானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யாரு? நானு? நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி. போடி இவள. நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன், இதுல இவளுக்கு வர கஞ்சி ஊத்தணுமா? கஞ்சி போடினா போத்துனா போவாளாம். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? கராத்தேல எல்லா கலர் பெல்ட் நான் வாங்கிருக்கேன். கராத்த பழகி இருக்கியா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு கஞ்சாட காட்டப்படாதா? இப்பதான் தெரியுது. கோயில உன்னை வேட்டிய பொத்தி அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாதிரி கிடந்தையே, அதனுடைய உள்நோக்கம் இதுதானா? எம்மா, உன் காலில் விழுந்து கும்பிருந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு. கொஞ்சம் நேரம் தண்ணி கூட நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தல. அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தான்னு வெய்யே, உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிருவேன். என்ன கலரு, என்ன கலரு. ஆளு ஜம்முன்னு நல்லா தானே இருக்கா. ஆமா, இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான். ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? நம்மள திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கறை? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள. அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கான். இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அத நேரடியா சொல்ல முடியாம வேற ரூட்ல வந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கா. அட ஈன நாயே, எச்சி புத்தி நாயே, இது புரியலடா உனக்கு. உனக்கு எப்பயுமே சரி, அதை விடு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விடாரா அறிவு கட்டவனே. அப்படியே முருகா. ஒண்ணுமே சொல்லல. சும்மா ஆஹா, அடாடா,
கூப்பிடுறாடா. வாடா ராஜா, வாடா ராஜா. வா. சுந்தரி சும்மா தானே சுரங்குறேன்னு பண்ற காருவா பாயில. ஹலோ. அங்க 100, இங்க 300, மொத்தம் 400. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு. உழைச்சு சம்பாரினா நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இடத்தை காலி பண்ணு. IUCC கட் அவுட். யோ, வேட்டியை கழட்டியா? வேட்டியா கலட்டுன்னு சொல்ற. கழட்டியா? வேட்டியை கலட்டவா? கலட்டியாச்சு. கீழே போடு. போட்டாச்சு. இத நீ உண்மையிலேயே உழைச்சு சம்பாரிச்ச காசா இருந்தா இந்த வேட்டியை நீ தாண்டற. போப்ல பொய்யா தன்னா கட்டி வரும். அப்புறம் அது என்னைக்கு உடையிறது? தெரியுதுல்ல. அப்புறம் என்னத்துக்கு போய் சொல்ற? நீ எப்போ எங்க எப்படி எவனை ஏச்சு சம்பாரிச்சன்றதெல்லாம் எனக்கு தெரியும்யா. தெரிஞ்சு போச்சா? தெரியும்னு சொல்றல்ல. நீ திருத்த மாட்ட. உன்னை எப்படி திருத்தணும்ன்றது எனக்கு தெரியும். வாயா சொல்றல. அண்ணே, மேஜர் இதை காப்பாத்துங்க. அது மேஜர்ல எங்க அண்ணன். அவ என் தங்கச்சி. தங்கச்சியா? அப்ப அன்னைக்கு போன்ல 5 லட்சம் ரூபாய் கேட்டது உன்கிட்ட தானா? உன் கடையை வித்தா கூட முக்காத்தோடு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் செல்லு போனு. என்னையோ என் கடைய பத்தியோ பேசுனே அவனை இந்த ஏரியாவே இருக்காது. நிறுத்தியா? பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை சண்டையெல்லாம் கத்து கொடுத்து இவனுக்கு போர் அடிக்கிற நேரம் பூரா என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறான். ரொம்ப நேக்காட்டல இப்படி வரைக்கும் பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் நீ பல கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டியிருக்கா. அண்ணே, இந்த ஆள்கிட்ட ரொம்ப பேசாதீங்க. நீயே சொல்லுமா, இவன் என்ன செய்யலாம்? நிறுத்தியா? என்ன பண்ணலாம் சொல்லி நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்தா போதுமா? நான் என்ன கோயில் மாடா? என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? ஓகே, இப்ப நீங்க பேசலாம். அண்ணே, இந்த ஆளு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ இத்தனை நாள் இந்த ஆள் கூட இருந்த பாவத்துக்கு போனா போட்டோம், என் கழுத்துல வேணா தாலிய கட்ட சொல்லுங்க. எது தாலியா? ஹலோ மேடம், நான் மஞ்சக்கேரை வாங்கி ஒரு பிச்சைக்காரி கழுத்துல கட்டினாலும் கட்டுவன தவிர உன் கழுத்துல கட்டவே மாட்டேன். இது எங்க ஆத்தா காட்டேரி மேல சத்தியம். என்னன்னு நான் சொல்றது? என்னையா எதுக்கு எடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு ஒருத்தவன் பக்கத்துல நிக்கப்படாதா? அங்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான், அவனை தூக்கி போட்டு பயமுடுறா. இனிமே என் தங்கச்சி பேச்சுக்கு மறு வார்த்தையே கிடையாது. அவ கழுத்துல தாலிய கட்டுற ஓட்டலோட மாப்பிளையா இருக்க. ஓட்டலோட மாப்பிளையா? இது ராமச்சந்திரன் வீடுல போயிட்டாரோ? ராமச்சந்திரனே, என்ன அராஜா விட்டு போயிட்டேடா. இளவு வீடு இங்க இல்ல, அங்க போ. அங்கயா? அப்புறம் ஏன்டா இங்க உட்கார்ந்து? ஐயோ, ஆமா, இது பொன்னுச்சாமி என்ன வீடுல? பொன்னுச்சாமி என்ன? செத்தது பொன்னுசாமி இல்ல, பொண்ணு தாய். பொண்ணு தாயா? அம்மாவா? அம்மா தலைக்கு மேல கருவாங்க ஏற்கனவே கோலாறான ஆளு அவன் எங்க உட்கார்ந்து அழுகிறான் பாத்தீங்களா? அம்மா, நீ போகையிலே என்ன போகையில இவங்க எல்லாரும் கூட்டு போக சொல்றேன். நீ எதுக்கு இப்ப சென்ட்ரல் உட்காந்து? நீ இல்ல அம்மா இருக்கிறவன் இம்சை தாங்க முடியாது, அது போய் சேர்ந்துருச்சது. அங்க ஆம்பளைங்க நாங்க அனாதையா இருக்கிறான், அங்க வந்து அழுவ. உன்னை ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இது ஓவரா அழுதுட்டு இருக்க. நீ கிளம்பி நீ போகையில அத்தா நிப்பாட்டு. என்ன ஏன் பாட்டியா திருப்பி ஏங்கிட்டே பாடுற? எனக்கு வேற பாட்டு தெரியாதுப்பா. நீ போகையில என்னடா இது? பணத்துக்கு பக்கத்துல கதகதப்பா அனப்பா உட்காந்து அழுதுக்கிட்டவன இங்க கூட்டி வந்து நீ வேற மாதிரி அழுகுறான். என்ன இவன் கணக்கு? டேய்,
எங்க கிட்டியே வா, இந்த வர்றேன்டா அண்ணே. அண்ணே நான் போறேன் 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 வந்தா சுத்தனா ஐயோ அண்ணே ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு நடந்து போச்சு. இடத்த காலி பண்ணு. அண்ணே என் பணத்தையும் அதுல வச்சுட்டேன்னு என் பணத்தையும் அதுல வச்சுட்டேன்னு எவ்வளவு வச்ச? எப்படி வச்ச? 300 ரூபாய் வச்சேன்னு 300 ரூபாய் வச்சேன்னு எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. அண்ணே பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு அடுத்த தெருவுல இன்னொரு இடம் இருக்கு. அங்க போய் பிக்கப் பண்ணிக்க. நான் கிளம்புறேன் ராசா, கிளம்புறேன். என்ன அத்தா